வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி திங்கக்கிழமை, கார்த்திகை சோமவாரம், அண்ணாமலையாருக்கு உகந்த நாள். இப்போ கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்க தரிசனத்தை பற்றி பார்க்கலாமா? அதாவது திருவண்ணாமலையில் அப்பப்போ கிரிவலம் செய்கிறது நல்லது. அதுலேயும் அஷ்டலிங்க தரிசனம் செய்கிறது ரொம்பவே விசேஷம். இதில் ஒவ்வொரு லிங்கத்தை பற்றியும் பார்க்கலாம். முதல்ல இந்திரலிங்கம். இது கிழக்கே பார்த்து அமைக்கப்பட்டது, இந்திரனால் அமைக்கப்பட்டது. இந்த லிங்கத்தை வழிபடுபவர்களுக்கு நீண்ட ஆயுள், நிறை செல்வம் கிடைக்குங்கிறது ஐதீகம். அப்புறம் அடுத்தது அக்னிலிங்கம். இந்த அக்னிலிங்கம் தென்கிழக்கு பார்த்து அமைக்கப்பட்டது. வாழ்க்கையில் வர்ற இடர்களை நெருப்பில் இடுற தூசி போல் மறைய வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த லிங்கம். அதனால் இந்த லிங்கத்தை நம்ம தரிசனம் செய்யலாம். அடுத்து யமலிங்கம். தெற்கு திசை பார்த்து அமைக்கப்பட்டது, யமதர்மனால் நிறுவப்பட்டது, செவ்வாய் கிரகத்திற்கு உட்பட்டது. இந்த யமலிங்கத்தை வணங்குபவர்களுக்கு பண நெருக்கடி போகும், வளமான வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நிருத்திலிங்கம். இது தென் திசை, தென்கிழக்கு திசை நோக்கி நிறுவப்பட்டிருக்கு. இது ராகு கிரகத்துக்கு உட்பட்டது. இங்கே வேண்டிக்கிற பக்தர்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும், பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும், நிம்மதி கிடைக்கணுங்கிறவங்க இங்கே இந்த லிங்கத்தை வேண்டிக்கலாம். அடுத்து வருணலிங்கம். இந்த லிங்கம் மேற்கு திசை பார்த்து நிறுவப்பட்டது. மழையை தரக்கூடிய வருண பகவானால் நிறுவப்பட்ட லிங்கம் இது. வாழ்க்கையில் எல்லா வித முன்னேற்றம், ஆயுள், ஆரோக்கியம் இதெல்லாம் பெருகிறதுக்கு வருணலிங்கத்தை வணங்கலாம். அடுத்து வாயுலிங்கம். இது வடமேற்கு திசையை நோக்கி நிறுவப்பட்டது, வாயு பகவானால் நிறுவப்பட்டது. இதயம், வயிறு, நுரையீரல் மற்றும் இது மாதிரி சம்பந்தப்பட்ட நோய்கள்லேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு இந்த லிங்கத்தை தரிசனம் செய்யணும். அடுத்து குபேரலிங்கம். இது வட திசை நோக்கி நிறுவப்பட்டது. குருவை ஆட்சி கிரகமாக கொண்டுள்ள லிங்கம் இது. பக்தர்கள் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த குபேரலிங்கத்தை வேண்டலாம். அடுத்து ஈசானிய லிங்கம். இது புதன் கிரகத்தால் நிறுவப்பட்டது, ஈசானிய தேவரால் நிறுவப்பட்டது. மன அமைதி, காரியத்தில் வெற்றி இதெல்லாம் கிடைக்கணுன்னா இந்த ஈசானிய லிங்கத்தை வழிபடணும். இந்த மாதிரி கிரிவலம் வர்றப்ப அந்த அஷ்டலிங்கத்தையும் நம்ம தரிசித்து வழிபட்டோன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் நலமும் நல்லா பல்கி பெருகி வரும். அதனால் கிரிவலம் செய்கிறப்ப நல்லபடியாக இந்த லிங்கத்தை, அஷ்டலிங்கத்தையும் நல்ல மனசு ஒன்றி நல்லா வேண்டி வழிபடுங்க. வாழ்த்துக்கள்.